தமிழ்ல சிலப்பதிகாரம் எழுதப்பட்டது, மணிமேகலை எழுதப்பட்டது. இப்படி இல்லாம அவ எழுதி வச்சிருக்கா? இப்படியா? எப்படி ஒரு வள்ளுவனார் வாழ்ந்த பூமி 1330 குறள் என்னமா அவர் எழுதி வச்சிருக்கார். அந்த பூமியில போய் நம்ம ஒருத்தர் நடிச்சா இவர் நான் விஜய்னு சொல்ல வரல, நாளைக்கு இன்னொரு நடிகர் வருவார். இந்த தமிழ்நாட்டுக்கு அந்த வைரஸ் வந்துடுத்து சார். அது இப்ப விஜய் வந்திருக்கார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் கமலஹாசன் அவர்கள் இருந்தார், ரஜினிகாந்த் வரணும்னு எதிர்பார்த்தா, அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா வந்தாச்சு, அதுக்கு முன்னாடி கதையெல்லாம் எழுதியிருந்தார் கருணாநிதி அவர்கள் வந்தாச்சு, அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் வந்தாச்சு. நம்ம ஏன் இந்த சினிமா துறையே சார்ந்தவங்களையே எடுக்கிறோம்? ஒரு படிச்சவர், ஒரு உழைப்பாளி, ஏன் வை கான்ட் வி திங்க் பியாண்ட் சினிமா சார்? அது ஏன்? அது சினிமா நடிகர் மேல தப்பா, நம்ம மக்கள் மேல, இளைஞர்கள் மேல மெயின்லி சார்? அவரோட எனக்கு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ, அந்த குழந்தை எப்படி படிக்கும்? அந்த குடும்பத்தை அது ஒசத்த வேண்டாமா? அப்பா அம்மாக்கு எவ்வளவு ட்ரீம்ஸ் இருக்கும் அந்த குழந்தை மேல. உட்காந்து ரேலியில போய் நாக்க மடக்கிண்டு இப்படி இப்படி ஆடிண்டு அந்த கரஸ்பாண்டன்ட் தள்ளி விட்டு, எனக்கு இதெல்லாம் பார்த்த உடனே ஐ ஃபெல்ட் ரியலி பேட். எனக்கு இதுக்கு மேல என்ன சொல்றது? ஸோ இப்போ இந்த கரூர் சம்பவத்தை பத்தி நீங்க கேட்டீங்க, அதுதான் நான் சொல்லிட்டேன். அது ஸ்டேட் கவர்மெண்ட் மேலேயும் தப்பு, விஜய் அவர்கள் மேலேயும் தப்பு, பொதுமக்கள் மீதும் தப்பு.